வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் டூ ஸ்ட்ரோக் இன்ஜின். டூ ஸ்ட்ரோக் இன்ஜின் அப்படிங்கிறது வந்து ஒரு டைப் ஆஃப் இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின். இந்த டூ ஸ்ட்ரோக் இன்ஜினில் வந்து ஒரு பவர் சைக்கிள் வந்து 2 ஸ்ட்ரோக்கில் கிடைக்கும். இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி பார்ப்போம். கன்ஸ்ட்ரக்ஷனில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது வந்து சிலிண்டர் அண்ட் பிஸ்டன். இன்ஜினை பொறுத்த வரைக்கும் சிலிண்டர் அண்ட் பிஸ்டன் தான் வந்து ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிலிண்டர் அண்ட் பிஸ்டனுக்குள்ளே மட்டும்தான் வந்து கம்பஷன் ப்ராசஸ் நடைபெறும். ரெண்டாவதாக இருக்கிறது வந்து கிராங்க்ஷாஃப்ட் அண்ட் கனெக்டிங் ராடு. இந்த கிராங்க்ஷாஃப்ட் அண்ட் கனெக்டிங் ராடு வந்து பிஸ்டனோட லீனியர் மோஷனை ரோட்டரி மோஷனாக கன்வெர்ட் பண்ணுது. மூணாவதாக இருக்கிறது வந்து ஸ்பார்க் ப்ளக்கு. ஸ்பார்க் ப்ளக் வந்து பெட்ரோல் இன்ஜினில் வந்து ஏர் ஃபியூல் மிக்சரை எரிக்கிறதுக்கு பயன்படுது. அடுத்தது வந்து நாலாவதாக இருக்கிறது வந்து கார்பரேட்டர் வந்து பெட்ரோல் இன்ஜினில் வந்து ஏர் ஃபியூல் மிக்சரை வந்து உள்ளே அனுப்புறதுக்காகவும், ஃபியூவல் இன்ஜெக்டர் வந்து டீசல் இன்ஜினில் வந்து அந்த கம்பஷன் ஸ்ட்ரோக்கும் போது இன்ஜெக்ட் பண்ணுறதுக்காகவும் பயன்படுது. எக்ஸாஸ்ட் போர்ட் வந்து எக்ஸாஸ்ட்டு கேஸை வந்து எஸ்கேப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணப்படுது. இன்லெட் போர்ட் வந்து ஏர் ஃபியூல் மிக்சரை வந்து சிலிண்டருக்குள்ளே கொடுக்கறதுக்காக பயன்படுத்தப்படுது. ட்ரான்ஸ்ஃபர் போர்ட் வந்து கிராங்க் கேஸில் உள்ள ஏர் ஃபியூல் மிக்சரை வந்து கம்பஷன் சேம்பருக்கு வந்து அனுப்ப பயன்படுத்தப்படும். இப்போ நம்ம ஒர்க்கிங் பிரின்சிபலை பற்றி பார்ப்போம். ஒர்க்கிங் பிரின்சிபலில் ஃபஸ்ட் இருக்கிறது வந்து அப்வார்ட் ஸ்ட்ரோக்கு. அப்வார்ட் ஸ்ட்ரோக்கில் வந்து எப்படின்னா, பிஸ்டன் வந்து பிடிசிலேருந்து டிடிசி மூவ் ஆகும். பிடிசிலேருந்து டிடிசிக்கு மூவ் ஆகும் பொழுது என்னென்ன ப்ராசஸ் நடைபெறும் அப்படின்னா, கிராங்க் கேஸில் ஒரு வேக்கம் ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். அந்த வேக்கம் ப்ரெஷருக்கு தகுந்த மாதிரி இன்லெட் வால்வ் ஓப்பன் ஆகி ஏர் ஃபியூல் மிக்சர் வந்து கிராங்க் கேஸ்க்குள்ளே ரீஃபில் ஆகும். அதே டைமில் வந்து அப்வார்ட் ஸ்ட்ரோக்கும் போது எக்ஸாஸ்ட் போர்ட்டும் ட்ரான்ஸ்ஃபர் போர்ட்டும் க்ளோஸ் ஆகி அட் எண்ட் ஆஃப் த அப்வார்ட் ஸ்ட்ரோக்கில் வந்து ஸ்பார்க் ப்ளக் வந்து இக்னிட் பண்ணும். அந்த இக்னிஷன் நடந்த உடனேயுமே உள்ளே இருக்கிற கம்ப்ரஷர்டு ஏர் ஃபியூல் மிக்சர் வந்து வெடித்து அந்த பிஸ்டனை வந்து கீழே நோக்கி தள்ளும். இப்போ வந்து டவுன்வார்ட் ஸ்ட்ரோக் வந்து நடக்குது. பிஸ்டன் வந்து டிடிசிலேருந்து பிடிசிக்கு மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகும்போது என்னென்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னா வந்து எக்ஸாஸ்ட் போர்ட்டும் ட்ரான்ஸ்ஃபர் போர்ட்டும் ஓப்பன் ஆகி இன்லெட் போர்ட் வந்து க்ளோஸ் ஆகும். இன்லெட் வால்வ் வந்து க்ளோஸ் ஆகும். எப்படின்னா, பிஸ்டன் வந்து மேலேருந்து கீழே வரும்போது கிராங்க் கேஸில் வந்து ப்ரெஷர் அதிகமாகும். அப்படி அதிகமாகும்போது இன்லெட் வால்வ் வந்து க்ளோஸ் ஆயிரும். ட்ரான்ஸ்ஃபர் போர்ட் வழியாக அந்த கம்ப்ரஸ்டு ஏர் ஃபியூல் மிக்சர் வந்து கம்பஷன் சேம்பருக்கு வந்து உள்ளே நுழையும் போது பர்னடு கேஸ் வந்து வெளிநோக்கி எக்ஸாஸ்ட் போர்ட் வழியாக புஷ் பண்ணப்படும். அதனால் ஃப்ரெஷ் சார்ஜ்டு ஏர் ஃபியூல் மிக்சர் வந்து கம்பஷன் சேம்பரில் ரீஃபில் ஆயிரும். அப்வார்டு ஸ்ட்ரோக்கும் போது கிராங்க் ஷாஃப்ட் 180 டிகிரி ரொட்டேட் ஆகிருக்கும். அதே மாதிரி டவுன்வார்டு ஸ்ட்ரோக்கும் போது கிராங்க் ஷாஃப்ட் வந்து 180 டிகிரி ரொட்டேட் ஆகிருக்கும். இந்த அப்வார்டு ஸ்ட்ரோக்கும் டவுன்வார்டு ஸ்ட்ரோக்லேயும் சேர்த்து ஒரு பவர் ஸ்ட்ரோக் வந்து நடந்திருக்கும். அப்படி நடக்கும்போது 2 ஸ்ட்ரோக்குக்கு ஒருக்கா வந்து ஒரு பவர் ஸ்ட்ரோக் வந்து உருவாயிரும். பிஸ்டன் வந்து 2 ஸ்ட்ரோக் நடந்ததுன்னா கிராங்க் ஷாஃப்ட் வந்து ஒரு ரெவல்யூஷன் சுற்றும், அதாவது 360 டிகிரி வந்து சுற்றும். அப்புறம் டிடிசி அப்படிங்கிறது வந்து டாப் டெட் சென்டர், பிடிசி அப்படிங்கிறது பாட்டம் டெட் சென்டர். அதாவது பிஸ்டனோட டாப் சர்ஃபேஸ் இருக்குது இல்லைங்களா, அது வந்து அந்த டிடிசிக்கு மேலே போகாது. அதே மாதிரி பிஸ்டனோட டாப் சர்ஃபேஸ் வந்து பிடிசிக்கு கீழே வந்து நகராது. இதுதான் வந்து டாப் டெட் சென்டர், பாட்டம் டெட் சென்டர். இதோட அட்வான்டேஜ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைட் வெயிட்டும் சிம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இதோட அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் வந்து லோ ஃபியூவல் எஃபிஷியன்சியும் ஹை எமிஷனும் லூப்ரிகேஷன் சேலஞ்சஸும் இதில் வந்து டிஸ்அட்வான்டேஜ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.